அனைவருக்கும் காலை வணக்கம். நேற்று பார்த்தீங்கன்னா 900 ஓகேங்களா. 900 அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன மாதிரி கொடுத்துருந்தோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பி போர்டில் ஸ்ட்ராங்காகவே 0 அப்படிங்கிறது ஆல் போர்ட்லேயும் நேற்று கொடுத்துருந்தோம். ஆல் போர்டில் 0 அல்லது 5 கொடுத்துருந்தோம். ஆல் போர்டில் 0 அப்படிங்கிறது வந்திருக்கு ஓகேங்களா. அதே மாதிரி நம்ம நேற்று கொடுத்த ரெண்டு செட்டு தான் 9509 4103 நம்மளுக்கு அதுலேயுமே நம்ம பி போர்டில் 0 அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நேற்று சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி பி போர்டில் 0 அப்படிங்கிறதும் நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ இதுதான் நம்ம நேற்று கொடுத்த கணிப்பு. இன்றைக்கி எப்படி கெஸிங்கில் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இன்றைக்கும் அதிகபட்சமாகவே நம்ம கொடுக்கக்கூடியது மொத்தம் நம்ம வந்து ரெண்டு செட்டு தான் நம்ம பார்க்குறோம். அது இல்லாமல் ஏபி தனி பிசி தனி அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க போகிறோம். மறக்காமல் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஓகேங்களா. வாங்க இன்றைக்கி எப்படி கெஸிங்கில் இருக்குன்னு பார்த்துருவோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கேரளா மட்டும் டைமில் இந்த இதில் வந்து இந்த சார்ட்டில் வந்து என்ன மாதிரி வந்திருக்கு அப்படின்றது பார்த்திங்கன்னா, இந்த கடைசியாக இந்த கம்பெனி சார்ட் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல வர இந்த 73 76 இதுதான் லாஸ்ட் டைமாக வந்திருக்கு ஓகேங்களா. இது லாஸ்ட் டைம் வந்திருக்கு. சொல்லப்போனால் 73 76 73 76 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து 7க்கு 1 3க்கு 5 7க்கு 6 6க்கு 7. அதே மாதிரியே பார்த்திங்கன்னா இன்னொரு இந்த பேட்டர்ன்லேயே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 2 நாட்கள் ரிசல்ட் வந்து இதில் இருக்குது. அதே வந்து இதில் பார்த்திங்கன்னா 8க்கு 2 7க்கு 9 3க்கு 2 5க்கு 2 ஓகேவா. சொல்லப்போனால் நம்மளுக்கு வந்து இந்த ஒரு 2 வாரத்தில் நம்மளுக்கு இந்த கம்பெனி அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்தது 73 76 அதே மாதிரி 87 35 ஓகேங்களா. இதுதான் நம்மளுக்கு வந்து இந்த ரிசல்ட் பாஸ்ட் ரிசல்ட்டுன்னு வந்திருக்கு. அப்போ அதே மாதிரி நம்ம எடுக்கும்போது இந்த 79 அப்படிங்கிற நான் பர்டிகுலராக என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த பேட்டர்னில் வரிசையாக இங்கே 8 2 5 1 1 அப்படிங்கிற மாதிரியோ, இல்லை 4 2 9 9 3 அப்படிங்கிற மாதிரியோ, இல்லை 0 9 9 8க்கு 6 6க்கு 0 5க்கு 4 4 5 8 8 7 அப்படிங்கிற மாதிரியோ இந்த பேட்டர்னில் நான் கொண்டு வரல ஓகேங்களா. நம்மளுக்கு வந்து இன்றைக்கி நடந்த மாதிரியே நேற்று வந்து ரிசல்ட்டில் இதுக்கு முன்னாடி இந்த கம்பெனி அப்படின்னு மென்ஷன் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வந்திருக்கு, இந்த கம்பெனி அப்படின்னு மென்ஷன் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன மாதிரி ரிசல்ட் வந்திருக்குன்னு இந்த 3ஐயும் எடுத்துட்டேன். அந்த 2 ரிசல்ட்டையும் எடுத்தாச்சு. ஸோ இப்போ இந்த 2 ரிசல்ட்டையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஒரு அதிகபட்சமாக நம்மளுக்கு வரக்கூடியது 2 தான். நம்ம 2 செட்டு தான் வருது. ஸோ அது மூலிமா நம்ம பவர் எடுக்கும்போது அது மூலியமாக ஒரு 4 செட்டு, அதாவது ஏபியில் ஒரு 4 செட்டு வருது, பிசியில் ஒரு 4 செட்டு வருது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏசியில் அப்படிங்கும்போது 2 செட்டு வருது. ஸோ இது மாதிரி தான் இந்த இடத்துல நம்மளுக்கு கெஸ்ஸிங்கில் காமிக்குது. இப்போ இந்த பேட்டர்ன் படி இப்போ நம்ம நேற்று பார்த்திங்கன்னா நம்ம அந்த பேட்டர்ன் படி எடுக்கும்போது நம்மளுக்கு பி போர்டில் 0 அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு இல்லையா. அந்த மாதிரியே நம்மளுக்கு இந்த 2 சார்ட்லேயுமே இந்த 7900க்கு நம்ம மேட்ச் பண்ணி பார்க்கும்போது, ஒரு உதாரணத்துக்கு இந்த இடத்துல 7க்கு 1 அப்படிங்கும்போது இந்த இடத்துல திருப்பி அந்த 7க்கு 1 இந்த இடத்துல வைப்போம். ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள். எங்கே அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கே இருக்கிற 79000 இருக்கு இல்லையா. ஸோ இந்த 79000 அப்படிங்கும்போது இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு 7க்கு 1 வருது. அப்படிங்கும்போது நம்ம 7க்கு 1 எடுக்கலாம் ஓகேங்களா. ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 3க்கு 5 அப்படின்னு சொல்லிட்டு வருது. எங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம பாஸ்ட் ரிசல்ட்டில் 3க்கு 5 அப்படிங்கும்போது 3க்கு 5 அப்படிங்கும்போது இந்த இடத்துல 3க்கு 5 அப்படிங்கும்போது இங்கே 7க்கு 9 அப்படின்னு இருக்குது. சரி, 3க்கு 5 அப்படிங்கும்போது 9க்கு வந்து 1 ஓகேவா 1. அதே மாதிரியே 7க்கு 9 அப்படிங்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு இங்கே காமிச்சிட்ருக்கேன் பாருங்கள். 7க்கு 9 அப்படிங்கும்போது 0க்கு வந்து நம்மளுக்கு 2. அதேமாதிரி 6க்கு 7 அப்படிங்கும்போது 0க்கு 1. ஸோ நம்மளுக்கு இதில் அதிகபட்சமாக நம்மளுக்கு 1 2 டேரெக்டாகவே வருது. இதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 8க்கு 2 ஓகேங்களா. நீங்கள் இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்கணும். 4 4 7 வருமா, இல்லை இங்கே 2 9 5 வருமா, அதெல்லாம் எதுவுமே வேணாம். நீங்கள் வந்து ஜஸ்ட்டு இந்த இடத்துல 7க்கு இங்கே 8க்கு 2 அப்படிங்கும்போது திருப்பி 7க்கு நம்மளுக்கு 1 தான் வருது ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி 7க்கு 1 வருது. இந்த இடத்துல 7க்கு 9 அப்படிங்கும்போது 9க்கு 1 தான் வருது.
அதே மாதிரியே 3க்கு 2 அப்படிங்கும்போது இங்கே 0க்கு 9 வருது. 5க்கு 2 அப்படிங்கும்போது 5க்கு 2 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 0க்கு 7 வருது. ஸோ இதுலேருந்து நம்ம எடுத்தது 1197. உங்களுக்கு திரும்பி புரியுன்னு நினைக்கிறேன். 8க்கு 2னா 7க்கு 1, 7க்கு 9னா 9க்கு 1, 3க்கு 2னா இந்த இடத்துல 0, 0க்கு 9, 5க்கு 2 அப்படின்னா 0க்கு 7. ஸோ நம்மளுக்கு 1197, 1192 அப்படின்னு கிடச்சிருக்கு. சரி நண்பர்களே, இப்போ இதுக்கு அடுத்தது நம்மளுக்கு வந்து அப்படிங்கும்போது நம்மளுக்கு எடுத்தது நம்மளுக்கு கிடைச்சது வந்து 1197, 1121. இவ்வளோ தான் இன்றைக்குரிய நம்மளுக்கு கிடைச்ச கெஸ்ஸிங் நம்பர்ஸ். ஓகேங்களா? சரி, இப்போ இதில் முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த பேட்டர்ன் இருக்குது பார்த்தீங்களா? இந்த இடத்துல 911 வருது, 211 வருது. அப்படிங்கும்போது நான் உங்களுக்கு 911, 211 ஓகேவா? இதில் இந்த பேட்டர்னில் எப்படி நம்மளுக்கு இந்த பேட்டர்னில் எப்படி மேட்ச் ஆகுதுன்னா 911, 211 வருது. சரி, அப்போ நீங்கள் 911, 211 டேரெக்டாகவே பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 9721 வருது. அப்படிங்கும்போது 9721 நான் பிசியில் எடுத்துக்கிறேன். ஸோ நம்மளுக்கு இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபிசியில் என்ன வருது அப்படின்னு பார்த்தா 2 9, பி போர்டில் 1, சி போர்டில் 1, பி போர்டில் 1, சி போர்டில் 1, அவ்வளோதான் ரிப்பீட்டு. ஸோ 211, 911 அவ்வளோதான். ஸோ இதுபடி பார்த்தீங்கன்னா 1 வரலாம்னா 2 வரும், இவ்வளோ தான். இதுக்குள்ளே தான் நம்மளுக்கு வரும். ஓகேவா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது தான் உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் எடுத்துங்க. இதில் நம்ம கொடுக்குறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா பி போர்டை பொறுத்த வரைக்கும் 1 அல்லது 2 இவ்வளோ தான் நான் இன்றைக்கி நம்ம கொடுக்குறது. சரி, இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 1 2 உங்கள் கெஸ்ஸிங்கில் தான் எடுத்துங்க. ஓகே, ஏபி அப்படின்னும் போது 29 91 12 19. ஒருவேளை 1க்கு நம்மளுக்கு பவர் ஒரு உதாரணத்துக்கு நேற்று வந்து அந்த 90 அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, ஏபியில் 90 இருக்குது பார்த்தீங்களா? அப்படிங்கும்போது 9க்கு வந்து பவர் டேரெக்டாக எடுப்போம். 9க்கு வந்து 2 பவர், 0க்கு வந்து 3 பவர், அதை பரட்டினா 32. ஸோ ஏபியை பொறுத்த வரைக்கும் 21 91 12 19 23 32. ஸோ 21 91 19 12 23 32. இது வந்து ஏபி. சரி, இதே மாதிரியே நம்ம பிசி எடுத்து பார்ப்போம். பிசியில் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பிசியில் நம்மளுக்கு வந்து நேற்று வந்தது 00. சரி, நம்ம 00 அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஏற்கனவே நம்ம இங்கே கொடுத்தது 97 கொடுத்துருக்கோம், 21 கொடுத்துருக்கோம், 11 கொடுத்துருக்கோம். அது அப்படியே இது பார்த்தீங்கன்னா 79 12. ஸோ நம்ம 00 அப்படிங்கிறதுக்கு 0 அப்படின்ற பவருக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 33 வருது. அதே மாதிரியே நம்மளுக்கு இன்னொரு பவரில் 55 கூட வருது. அப்படின்னா பிசியில் 97 21 11 79 12 33 55. ஓகே, இப்போ இதே மாதிரி ஏசி அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து நான் இண்டிவிஜுவலாக தான் நம்ம கொடுத்துறோம். ஸோ 9க்கு வந்து 2, 0க்கு வந்து 3, 23 32. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா 9க்கு வந்து 4, 0க்கு வந்து 5. அவ்வளோதான், 23 32 45 54. இவ்வளோ தான் நம்மளுடைய கணிப்பு நண்பா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திரும்ப அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்மளுடைய மெம்பர்ஷிப்லேயும் நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. மெம்பர்ஷிப்புக்கு இந்த மாதிரி வீடியோனா ட்ரிக் வீடியோஸ் நம்ம கொடுக்கலான்னு இருக்கேன். நீங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண மாதிரி இருந்தால் இன்னிலேருந்து நம்ம மெம்பர்ஷிப்புக்கு வந்து அமௌண்ட்டை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி நம்ம அப்டேட் பண்ணிவிடுவோம் நம்ம சேனலில். அதனால் விருப்பம் இருக்க நண்பர்கள் நீங்கள் வந்து மெம்பர்ஷிப்பில் காமிக்க நீங்கள் தாராளமாக இதில் ஜாயின் பண்ணிங்க. திரும்ப அடுத்த வீடியோவில் சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நன்றி. இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.